அனைவருக்கும் தீரன் ஐஏஎஸ் அகாடமி கோயம்புத்தூர் சார்பாக அன்பு வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான பகுதி. இந்த யூனிட் 8ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கம் பத்தி பார்க்க போறோம். இந்த யூனிட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நமக்கு என்ன இருக்குன்னா திருக்குறள் இருக்கு. திருக்குறள் ஆக்சுவலா நம்ம வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, குறிப்பா யூனிட் 8க்கு எப்படி படிக்கணும், செய்யல மட்டும் படிக்கணுமா, அதுக்கு பொருளை மட்டும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கு இல்லையா? அப்ப திருக்குறளை எந்த ஆங்கிள் படிக்கணும்னு சொல்லி அதுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப தெரிஞ்ச விஷயம் பாருங்க, திருக்குறளுக்கான சிலபஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுன்னா மதச்சார்பற்ற இலக்கியமாக திருக்குறளுடைய முக்கியத்துவம் என்ன. திருக்குறள் அப்படிங்கிறது செக்குலர் லிட்டரேச்சரா நமக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா it relates to the everyday life, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில திருக்குறளுடைய பயன்பாடு என்னவா இருக்கு. அதுக்கடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, மனிதநேயம் இருக்க ஒரு இலக்கியமா திருக்குறள் நமக்கு எப்படி பயன்படுது. அதுக்கடுத்தபடியா பார்க்க வேண்டிய விஷயம் திருக்குறள் மற்றும் உலகளாவிய மதிப்புகள் மீதான தாக்கம். ஓகேங்களா? மனிதநேயம், உலகளாவிய மதிப்புகள் பார்க்கும்போது சமத்துவம், இதை பத்தி தான் திருக்குறள் என்ன மாதிரி பேசுறாங்க. அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சமூக அரசியல் மற்றும் பொருளாதார இலக்கியம் திருக்குறள் நமக்கு எந்த அளவுக்கு பயன்பாட்டுல இருக்கு. அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா திருக்குறள் இருக்கக்கூடிய தத்துவ விளக்கங்கள் என்னென்ன இருக்கு. ஓகேவா? இதை பத்தி நமக்கு யூனிட் 8 சோர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா திருக்குறளை பத்தி பார்க்கும்போது திருவள்ளுவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம ஐயன் திருவள்ளுவர் இருக்காரு இல்லையா, அவர் தான் திருக்குறளை வந்து எழுதியிருக்காரு. திருக்குறளை பத்தி பார்க்கும்போது திருக்குறள் இயற்றிய ஐயன் வள்ளுவருக்கான வேறு சிறப்பெயர்கள் கேட்பாங்க எக்ஸாம்ல. ஓகேவா? வள்ளுவருக்கான சிறப்பெயர் பாருங்க: முதல் பாவலர், தெய்வ புலவர், மாதாடு பங்கி, நாயனார், சென்னா போலார், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், தேவர், பெருநாவலர், சென்னா போதர். இதெல்லாம் நமக்கு திருவள்ளுவருக்கான வேறு பெயர்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பல தடவை குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஐயன் வள்ளுவரை பத்தி பார்க்கும்போது அவருக்கான வேறு பெயர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், பேசிக்கான விஷயம். அதுக்கடுத்து பாருங்க, ஐயன் வள்ளுவரை புகழ்ந்து யாரை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே, இது போல மேற்கோள்கள் கேட்கிறாங்க. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வள்ளுவன் தன்னை உலகிற்கே கொண்டு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வள்ளுவரை நம்முடைய மகாகவி பாரதியார் புகழ்ந்து பேசியிருக்காரு. நல்லா கவனிச்சணும். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லி ஐயன் வள்ளுவரை நம்முடைய மகாகவி பாரதியார் வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாரதிதாசனும் வள்ளுவரை புகழ்ந்து பேசியிருக்காரு. ஓகேங்களா? இந்த மாதிரி மேற்கொள்கள் பல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, முக்கியமான விஷயமா இருக்கும். அப்ப வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடியது நம்ம பாரதியார். அடுத்த விஷயம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே சொல்லக்கூடியது நம்மளுடைய பாரதிதாசன். இப்ப திருவள்ளுவரை பத்தி பார்த்தோம், திருவள்ளுவருக்கான வேறு பெயர்களை பத்தி பார்த்தோம். இப்ப நான் விஷயம் பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கான வேறு பெயர்கள் கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப திருக்குறளுக்கான வேறு பெயர் பாருங்க, பொய்யாமொழி. ஓகே, என்ன சொன்னோம்? பொய்யில் புலவர்னு சொல்லி நம்ம பாத்தீங்கன்னா வள்ளுவர் சொன்னோம். அப்ப எழுதிக்கூடிய புத்தகம் பாத்தீங்கன்னா பொய்யாமொழின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு கருத்துமே எந்த காலத்திலும் பொய்த்து போகாது அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? அப்ப பொய்யாமொழி. வாயுரை வாழ்த்து. அடுத்தது தெய்வ நூல். ஓகேவா? அதுக்கு பாத்தீங்கன்னா பொதுமறை, உலகத்துக்கே பொதுமறை. இது உலகத்தினுடைய அத்தனை மக்களுக்கும் அனைத்து சூழல் பொதுக்கூடிய விஷயம் வந்து திருக்குறள். அப்ப இது பேரு பொய்யாமொழி. அதே போல வந்து பொதுமறைன்னு சொல்றாங்க. முப்பால், அதாவது திருக்குறள்ல அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், மொத்தம் 3 பால்கள் இருக்கு இல்லையா? இட் இஸ் நோன் அஸ் முப்பால்னு சொல்றாங்க. அதற்கு பாத்தீங்கன்னா தமிழ் எழுதப்பட்ட மிக முக்கியமான வேதம். ஓகே, அதை பத்தின வந்து தமிழ் மறைன்னு சொல்றாங்க. அதே போல முப்பாலும் திருவள்ளுவர் எழுதுறதுனால இதுக்கு பேரு திருவள்ளுவர்னு சொல்லியும் திருக்குறளுக்கான வேறு பெயர்கள் காணப்படுது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. திருக்குறளின் வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் பார்க்கும்போது பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், பொதுமறை, முப்பால், முப்பாநூல், இது போன்ற சிறப்பு பெயர்கள் திருக்குறளுக்கு இருக்கு. இப்ப திருக்குறள்ல பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு தெரியும் 3 பால் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் சொல்லி 3 பால் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் சில இயல்கள் இருக்கு. அப்படி பார்க்கணும். அறத்துப்பால்ல பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் ஆகிய 4 இயல்கள் இருக்கு. அடுத்து பொருட்பால பார்க்கும்போது அரசியல், அமைச்சியல், அறவியல், கூலியல், படையியல், நட்பியல், குடியியல் போன்ற இயல்கள் நம்முடைய பொருட்பால இடம்பெற்றிருக்கு. அடுத்து காமத்துப்பால பார்க்கும்போது களவியல் மற்றும் கற்பியல் ஆகிய 2 இயல்கள் வந்து காமத்துப்பால இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாத்துங்க. ஏன்னா 4 இயல்கள் கொடுத்து இது இதெல்லாம் பொருட்பால வருது, அந்த மாதிரி கேள்வி கேட்க வரைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதையும் பார்க்கணும். அடுத்த விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா
திருக்குறள் சம்பந்தப்பட்ட மற்ற சில விஷயங்கள், சில தகவல் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல என்ன விஷயம் தெரிஞ்சுங்க, இங்க செவன்த் கிளாஸ்ல மார்க் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறளை பத்தி ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, அப்ப இந்த கொஸ்டின்ஸ் மத்த டேட்டா தேவையில்லைன்னா மத்ததும் தேவைதான். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியமான விஷயம் வந்து சிவப்பு கலர்ல மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ப தெரிஞ்சுங்க, திருக்குறள் வந்து முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு கேட்பாங்க. ஆண்டு வந்து 1812ஆம் ஆண்டு. அச்சிட்டர் யாரு பாத்தீங்கன்னா மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். ஓகே, திருக்குறளை முதல் அச்சிட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1812. அச்சிட்டர் தஞ்சாவூரை சேர்ந்த மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் தான் திருக்குறளை முதல்ல அச்சிடுறாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், திருக்குறள்ல வந்து இருக்கக்கூடிய குறட்பாவை பத்தி பார்க்கும்போது அறத்துப்பால்ல மொத்தம் 380 குறட்பாக காணப்படுது. அதாவது ஒவ்வொரு குறட்பாவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் உங்களுக்கு தெரியும் 10 குறள்கள் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அப்படி பார்க்க பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்கு. ஆகவே வந்து 380 குறட்பா இடம்பெற்றிருக்கு. அடுத்து பொருட்பாக பாத்தீங்கன்னா மொத்தம் 70 அதிகாரங்கள். ஆகவே பாத்தீங்கன்னா 700 குறட்பாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து காமத்துப்பால பார்க்கும்போது மொத்தம் 25 அதிகாரங்கள். ஆகவே 250 குறட்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? இதை போல தெரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் திருக்குறள் பாத்தீங்கன்னா மொத்தமே 133 அதிகாரங்கள். ஆக 1330 குறட்கள் இடம்பெற்றிருக்கு. ஓகே, சோ அடுத்த விஷயம் பாருங்க, இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கு இல்லையா, திருக்குறளுடைய சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா தமிழுடைய முதல் எழுத்தா இருக்கக்கூடிய அகரத்துல ஆரம்பிக்கும். அதே போல தமிழுடைய கடைசி எழுத்தா இருக்கக்கூடிய நகரத்திலேயே முடியும். பாத்தீங்கன்னா திருக்குறளுடைய முதல் பொருள் பார்க்கும்போது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழுடைய முதல் எழுத்தா இருக்கக்கூடிய அகரத்துல ஆரம்பிக்குது. திருக்குறளுடைய கடைசி குறள் பாத்தீங்கன்னா 1330வது குறள். அந்த குறள் பாத்தீங்கன்னா எப்படி முடியுமா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரின் அப்படின்னு நமக்கு தமிழ் மொழியுடைய கடைசி எழுத்தா இருக்கக்கூடிய நகரத்திலேயே முடியுது. ஓகேங்களா? சோ தமிழ் மொழி வரைய வந்து திருக்குறளும் வரைய வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா திருக்குறளை பத்தி நிறைய தகவல்கள் இருக்கு. திருக்குறளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆண்டு முழுக்க. ஆனா திருக்குறளை பத்தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கும்போது திருக்குறள்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, ஆனா எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கு, இது போல கேட்டு வந்து பல தடவை கேட்டு இருக்காங்க. இப்ப கேட்கறது கிடையாது, ட்ரெண்டே மாறிடுச்சு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2013 வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்ப என்ன பண்றாங்க, திருக்குறளுடைய பயன்பாடை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப திருக்குறளை பத்தி தகவல் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்ல, திருக்குறளை பத்தி பயன்பாடு தான் முக்கியம் கேட்கறாங்க. அப்ப இது போன்ற தகவல் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எக்ஸாமுக்கு எது படிக்கணும் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல வந்து எது படிச்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் டைம் தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் தேர்வு நோக்கத்துல இது முக்கியமான தகவல்கள் கிடையாது. அடுத்த விஷயம் பாருங்க, திருக்குறளை பத்தி கொடுத்திருக்காங்க முக்கியமான விஷயம். சோ திருக்குறளை முதல்ல அச்சிட்டர் யாருன்னு பார்த்தோம், நம்மளுடைய தஞ்சாவூர் ஞானப்பிரகாசன் பார்த்தோம். ஆண்டு 1812. ஓகே, திருக்குறளை பாத்தீங்கன்னா முதல்ல உரை எழுதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா மணக்குடவர். திருக்குறளுக்கு மொத்தம் 10 சிறந்த உரைகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முதலாவது உரை எழுதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா மணக்குடவர் உரைன்னு சொல்லுவாங்க. ஓகே, திருக்குறளை பாத்தீங்கன்னா முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜி.யு. போப் அவர்கள். திருக்குறள் முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜி.யு. போப் அவர்கள். அடுத்தது முதல்ல சொல்லுவோம், திருக்குறளுக்கு மொத்தம் 10 உரைகள் இருக்கு, சிறந்த உரைகள். ஆனா முதலாவது உரை மணக்குடவர் உரை. 10வது உரை யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து பரிமேல் அழகர் உரை. சொல்ல போனா சிறந்த உரைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப திருக்குறளின் முதல் உரை எழுதுவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மணக்குடவர். திருக்குறளுக்கு 10வது உரை எழுதுறது யாரு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பரிமேல் அழகர். சொல்ல போனா திருக்குறளுக்கான மிக சிறந்த உரையே பரிமேல் அழகர் உரையா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, அதை பார்த்துக்கணும். அடுத்து திருக்குறளை பத்தி பேசக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நூல் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலைன்னு சொல்லுவாங்க. சோ திருக்குறளுடைய சிறப்புகளை பற்றியே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் வந்து திருவள்ளுவர் மாலை அப்படி பார்க்கலாம். சோ திருவள்ளுவர் மாலை பத்தி பார்க்கும்போது இதனுடைய ஆசிரியர் பேர் கபிலர். சோ இவர் பாத்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்றும் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு முக்கியமாச்சுங்க, நூல் பத்தி பார்க்கும்போது திருவள்ளுவர் மாலைங்கிறது திருக்குறளின் சிறப்பை உணர்த்துவதற்காக பாடப்பட்ட ஒரு நூல். இதில் மொத்தம் 55 பாடல்கள் இயற்றப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா பார்க்கும்போது மொத்தமா 53 புலங்களை சேர்த்து இதை பாடியிருக்காங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்க வேண்டிய திருக்குறளோட சிறப்பை பத்தி பேசக்கூடிய ஒரு இலக்கியமா நம்மளுடைய திருவள்ளுவர் மாலை இருக்கு. ஓகேங்களா? அதை பத்தி பார்க்கலாம். அடுத்ததே பாத்தீங்கன்னா வந்து நம்ம திருக்குறள் சம்பந்தமா கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம்,
திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை? இப்பதான் பார்த்தோம். 53 பேர் திருக்குறளை பத்தி திருவள்ளுவ மாலை இலக்கியத்துல பாடியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், டைரக்டாவே கேட்பாங்க. அப்ப திருக்குறளை பத்தி பார்க்கும்போது திருவள்ளுவ மாலையில திருக்குறளை புகழ்ந்து 53 பேர் பாடியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. சோ இதெல்லாம் வந்து குரூப் 4ல 2018ல கேட்டிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃபும் கொடுத்திருக்கோம். சமச்சீர் புத்தகத்தை நம்ம கேட்டிருக்காங்க. சோ நம்மளுடைய டாபிக் ஃபுல்லாவே சமச்சீர் புத்தகத்தை தெளிவா படிச்சதே போதும், எல்லாமே கவர் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. குரூப் 4 2018ல கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் படித்த முதல் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? சோ இங்கிலாந்து மகாராணி விக்டோரியாவே பாத்தீங்கன்னா காலையில் கண் விழிச்சதும் படிக்கக்கூடிய முதல் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய திருக்குறளா தான் இருக்கு. ஓகேங்களா? திருக்குறளா வந்து காலையில் எழுந்திருச்சதும் படிக்கக்கூடிய முதல் புத்தகமா இருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா உத்திர வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? அப்படிதான் பார்த்தோம். சோ பொதுமறை, தமிழ் மறை படிச்சோம். அதே போல பாத்தீங்கன்னா உத்திர வேதம் என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்க. அதுவும் நம்மளுடைய திருக்குறள் தான். சோ இதுல வந்து 2016 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறளை பேஸ் பண்ணி அதான் நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. முக்கியமான விஷயம் பார்க்கணும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா திருக்குறளை பேஸ் பண்ணி அனலிட்டிக்கல் क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? பயன்பாடு பேஸ் பண்ணி கேக்குறாங்க. क्वेश्चन பாருங்க. Dash are the eyes of all human beings. ஓகேவா? அதாவது டேஷ் இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. அந்த ரெண்டு தான் பாத்தீங்கன்னா மக்கள் வாழக்கூடிய மக்களுக்கு கண் போடுறது சொல்றாங்க. ஓகே, அப்ப கேக்குறாங்க பாருங்க. டேஷ் இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை வள்ளுவர் கண்களுக்கு ஒப்பிடுகிறார்? அப்ப பாத்தீங்கன்னா அர்த்தம். சோ வந்து எண்ணும் எழுத்தும், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. திருக்குறள் அப்படி நிறைய கேட்டிருக்காங்க. சோ அந்த திருக்குறளை பாருங்க எப்படி இருக்குன்னு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப, அதாவது எண் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். மற்றது என்னது? ஏனை அப்படின்னா மற்றது. அப்ப எழுத்துங்கிறது இன்னொரு விஷயம். அப்ப வந்து எண்ணுங்கிறது முக்கியம், எழுத்துங்கிறது முக்கியம். இந்த இரண்டு நேரத்திற்கு வாழக்கூடியவர்களுக்கு கண் போன்றதுன்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுறாரு. கேட்கப்பட்ட கேள்விகள் பாத்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் தான் வாழக்கூடிய மக்களுக்கு கண் போன்றதுன்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த கேள்வி பாருங்க. Dare to do a thing dash which is shameful to say. அதாவது dash துணிக கருமம், துணிந்த பின் dash என்பது இழுக்கு. இழுக்கு அப்படின்னா ஒரு அவமானம், ஒரு கேவலமான விஷயம் சொல்றாங்க. இழுக்கு. அப்ப சொல்றாங்க எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என வள்ளுவர் மேற்கூறிய குறளிலிருந்து அறிவுறுத்துகிறார். அப்ப பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா ஒரு விஷயம் கர்மம் அப்படின்னா செயல். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? யோசிச்சு துணியணும், ஆரம்பிக்கணும். துணிந்த பின் அதை செய்ய ஆரம்பிச்ச பிறகு யோசிச்சிருக்கலாமோ அப்படி யோசிக்க கூடாது. ஓகேவா? ஒரு விஷயம் பண்றீங்கன்னா பிளான் பண்ணி ஆரம்பிக்கணும். அதுக்கு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பண்ண தப்பா பண்ணிட்டோமோ இதை மாத்தி படிக்கிறது யோசிக்க கூடாது சொல்றாங்க. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. ஒரு விஷயத்தை வந்து ஆழ ஆராய்ஞ்சு தெளிவா யோசிச்சு இறங்கணும். யோசிச்சு இறங்கினதுக்கு பிறகு மறுபடியும் திரும்ப யோசிக்க கூடாது சொல்றாங்க. நன்றாக சிந்தித்து அதன் பிறகு. சரி, இதுக்கான திருக்குறள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா கொடுத்துருக்காங்க பாருங்க. எண்ணி துணிக கருமம் என்ன பண்ணுவோம்? எண்ணி துணிகா எண்ணுதல், யோசிச்சு இறங்கணும், நன்றாக சிந்திச்சு செயல் இறங்கணும். இறங்கின பிறகு இன்னொன்று எண்ணுதம் என்பது இருக்கு, திரும்ப யோசிக்க கூடாது. ஓகேங்களா? அப்ப இதுக்கு சரியான எப்படி இருக்கு? நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு செயலில் இறங்க வேண்டும். அதாவது ஆஃப்டர் எ மெச்சூர் தாட் அப்படிங்கிற நமக்கான திருக்குறளுக்கு மீனிங்கா இருக்கு. அடுத்து பாருங்க. ஸ்பீக் அவுட் யுவர் ஸ்பீச் when once it is past dispute that none can utter speech that shall your speech future. Okay, so என்ன சொல்றாங்கன்னா சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அழகான ஒரு குறள். இது என்ன பண்றாங்க பாருங்க. திருக்குறளை வந்து எடுத்து இந்த அச்சொல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் கேட்கிறாங்க. அதாவது சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நீங்க என்ன வேணா சொல்லலாம், ஆனா நீங்க சொல்லக்கூடிய எந்த வார்த்தையும் வேற ஒரு சொல் என்ன பண்ணக்கூடாது, வெல்லக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திய சொல்லுக்கு, ஓகேவா, என்ன கேட்கறாங்க பாருங்க. நீங்க பயன்படுத்திய பொருளில் வேறு சொல். ஓகேவா? அச்சொல்லை என்ன நினைக்கிறாங்க? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திய சொல்லுக்கு வேற சொல்லா. ஓகேவா? சோ சொல்லுக்கு மாற்று வேறு சொல்லா. அடுத்து நீங்கள் பயன்படுத்திய சொல்லுக்கு வேற்றுமொழி சொல்லா.
அடுத்து சொல்றாங்க நீ மற்றவர்களால் வெல்ல முடியாத சொல்லலாம். அப்ப என்ன சொன்னா சொல்லுங்க சொல்லை பெரிதர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. உங்களுடைய வார்த்தையை மற்ற ஒரு சொல் வெல்லக்கூடாது. வெல்லும் சொல் இன்மை அறிந்து வெல்லக்கூடாது சொல்லுவோம். மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்கள் சொல். ஒருவேளை உங்களுக்கு திருக்குறளுக்கு வந்து ஆன்சர் தெரியுங்க, திருக்குறளை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. இங்கே கலகா வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு வெல்ல முடியாத உங்களுடைய சொல் அப்படிங்கிறதா இதுக்கான மீனிங்கா இருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்படி அதை கேட்பாங்க. அடுத்தது dash if they fail to control it, the words will lose weight and shadow and grief will overwhelm them. அதாவது dash நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு மேற்கூறிய திருக்குறளிலிருந்து நாடகத்தை யாருக்கெல்லாம் பொருந்துன்னு சொல்லி வல்லவர் குறிப்பிடுகிறார். ஓகேங்களா? அப்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா dash நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. ஓகேவா? அப்படின்னு தெரியும். நீங்க அழகான குறள் பாத்தீங்கன்னா யாகாராயினும் நாகாக்க, யாகாவாராயினும் நாகாக்க. யாரா இருந்தாலும், அதாவது ஒரு ரெண்டு இருக்கலாம், பொருள் உடையவரா இருக்கலாம், பொருள் பெற்றவங்களா இருக்கலாம், பொருள் இல்லாதவங்களா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம். பட் யாராவது இருக்கணும், அனைவருக்குமே வந்து நாவடக்கம் முக்கியம் சொல்றாரு. யாகாவாராயினும் நாகாக்க. நம்ம அரசரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவனுக்கு வந்து நாவடக்கம் முக்கியம் சொல்லி வல்லவர் குறிப்பிடுகிறார். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவோம், everyone should, ஓகேவா? அதான் ஆன்சரா இருக்கும். சோ பாத்தீங்கன்னா வந்து யாகாவாராயினும் அனைவருக்கும் தான் வந்து இதுக்கான சரியான விடையா இருக்கு. அடுத்த விஷயம் பாருங்க, incomes may be scant but yet no failure there. If in expenditure you write learn to spare. அதாவது ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகார் அகலா கடை மேற்காணும் பொருளில் வல்லவர் குறிப்பிடுகிற. நீங்க புரிஞ்சுட்டு கேட்கறாங்க. ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆகார் ஆயினும், ஓகேவா, ஆகாறு அளவிட்டிதாயினும் தெரிஞ்சு பாருங்க. என்ன சொன்னாங்க? ஆகார் அப்படிங்கிற ஒரு இன்கம். ஓகேவா? இன்கம் இருக்கு இல்லையா, வரக்கூடிய வருமானம், அதான் ஆகாருங்கிறது. அது எப்படி இருக்கு? அளவிட்டிதாயினும், அளவோட வந்தாலும் சரி, கேடு இல்லை, துன்பம் கிடையாது. என்னவா இருக்கணும்? போகாறு அகலா கடை. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஆனா என்ன செலவு வந்து அதிகமா போயிடக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? வரவு இருக்குன்னா செலவு பத்திரம் தான். அந்த மாதிரி தான். இப்ப வருமானத்துக்குள்ள செலவு பண்ணிட்டீங்கன்னா துன்பம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப என்னவா இருக்கும்? சோ வரவை பெருக்குவதற்கு கடினமா உழைக்க வேண்டும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வல்லவர் உழைப்பை பத்தி பேசவே இல்லை. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த ஆப்ஷன் தப்பு. எல்லாம் முடிச்சுக்கணும். 4 விடைகள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, சோ எல்லாமே பொருத்துற மாதிரி தான் இருக்கும். பட் திருக்குறளுக்கு எது பொருத்தம்? வல்லவர் சொல்றதா முக்கியம் ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா? அப்படி சொன்னா வல்லவர் இந்த குறள் இருந்து உழைக்க பத்தி பேசவே இல்லை, செலவு பத்தி பேசிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்து சொல்றாங்க, செலவை கவனமாக மேலாண்மை செய்தால் வரவு குறைவானாலும் எவ்வித துன்பமின்றி வாழலாம் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? கேடு இல்லை, துன்பம் இல்லை, அப்படியே மீனிங் கொடுத்திருப்பாரு. அப்படி சொல்றாங்க பாருங்க, உங்க வந்து செலவு கம்மியா, வரவு வந்து கம்மியா தான் போதும். ஓகேவா? வரவு கம்மியா தான் என்ன பண்ண தேவையில்லை, செலவு ப்ராப்பரா மேனேஜ் பண்ணா துன்பமின்றி வாழலாம். அதான் விஷயம். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடையா இருக்கும். மத்தவங்க கவனிங்க, வரவு எத்தகையதாயினும் செலவின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவர் வந்து கட்டுப்பாட பத்தி பேசவே இல்லை, துன்பம் தான் பேசுறாங்க. வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷனும் தப்பான விஷயமா இருக்கு. ஓகேங்களா? அது சொல்றாங்க, வரவு செலவு இரண்டையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதுவும் தப்பு தான். பட் விஷயம் பாத்தீங்க, எந்த ஒரு திருக்குறளுக்கு ஆன்சர் பண்ணும் போதும் வள்ளுவர் கூறக்கூடிய விடயம் தெளிவாகும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திருக்குறளை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. ஆகாது அளவிட்டிதாயினும் கேடு இல்லை, துன்பம் இல்லை கொடுத்திருக்காங்களே. அப்ப அப்படியே தான் ஆன்சர் இருக்கும். நீங்க தெளிவா படிச்சு ஆன்சர் பண்ணா போதும். ஓகே? அடுத்த விஷயம் பாருங்க, பாருங்க, பொருள் வரும் வழி சிறியதாக இருந்தாலும் போகும் வழி விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை கொடுத்திருக்காங்க இல்லையா? தீங்கு இல்லை, துன்பம் இல்லை, கேடு இல்லை. அப்ப அந்த வார்த்தைகள் அப்படியே கீ பாயிண்ட்ஸா வரும். ஓகேங்களா? அதை கொடுத்திருக்காங்க. சோ முக்கிய விஷயம் பார்த்துக்கணும், பேசிக்கான விஷயம். அடுத்து பாருங்க, டு யூஸ் dash is to make choice of unripe fruits to ripe fruits. அதாவது dash குறள் கனியிருப்ப காய் கவர்ந்து அற்று. இந்த குறளில் எதை கூறுவது கனியிருக்கும் பொழுது காயை கவர்வதற்கு ஒப்பாகன்னு சொல்லி வல்லவர் குறள் கேட்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு திருக்குறள் அது. அப்படின்னு சொல்றாங்க, சோ இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஒரு அருமையான படம் இருக்கு நம்ம கையில்,
ஆனா அதை விட்டுட்டு புளிக்கக்கூடிய ஒரு காய் சாப்பிட்றது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, தமிழ் மொழியில் எவ்வளவு அழகான சொற்கள் இருக்கு, இனிமையான சொற்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தீங்கு தரக்கூடிய கேள்வி சொற்கள் பேசுறோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னா, சுவையான ஒரு அமிர்தமான ஃப்ரூட் இருக்கும்போது அதை சாப்பிடாம காய் சாப்பிடறது ஒப்புன்னு சொல்லி நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இனிய உளவாக இன்னாத கூறல். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் தான் பாருங்க. சோ பாத்தீங்கன்னா இனியவை இருக்க இன்னாதது கூறுவது. ஓகேங்களா? அவ்வளவு சிம்பிள் ஆன்சர். அப்ப திருக்குறளை தெளிவா படிச்சா போதும், கண்டிப்பா ஆன்சர் நீங்க பண்ணிட முடியும். அடுத்த கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட், பொய்மையும் வாய்மை எடுத்த டேஷ், அதாவது வாட் இஸ் கால்டு ட்ரூத் ஆஃப் ட்ரூ வேர்ல்ட் டேஷ் கொடுத்தாங்க. அடுத்து பாருங்க, புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை, அதாவது எக்ஸ்டர்னல் கிளீனஸ் கேன் பி ஹேட் பை தி யூஸ் ஆஃப் முடிச்சாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு திருக்குறள் கொடுத்திருக்காங்க, ரெண்டு குறளை என்ன பண்ணீங்க, ஒரு சேர மனதில் கொண்டு. புரியுதுங்களா? இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஒரு திருக்குறளை கொடுத்து அதுக்கான விளக்கம் கேட்டாங்க. இங்க ரெண்டு குறளை கொடுத்து கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? இரண்டு குறளையும் ஒரு சேர மனதில் கொண்டு எந்த விளைவை பற்றி பேசுன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு குறளை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, புறந்தூய்மை நீரால் அமையும். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய புற அழுக்கு எல்லாமே பண்ணலாம் நீர் கொண்டு கழுவிட முடியும். ஆனா அகந்தூய்மை, நம்முடைய மன தூய்மைகள் எப்படி இருக்கும், வாய்மையானதான் காணப்படும். வாய்மை பேசினா மட்டும்தான் மனசு தூய்மைன்னு சொல்றாங்க. பாருங்க, ரெண்டுக்கும் பொதுவான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வாய்மை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ரெண்டுக்கும் என்ன பண்றாங்க, ஒரு சேர மனதில் கொண்டு என்ன விளைவு கேட்கறாங்க இல்லையா? அப்ப ரெண்டு என்ன பத்தி பேசுது, நமக்கு வாய்மையை பத்தி பேசிட்டு இருக்கு. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். அடுத்து, புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ரெண்டே பாத்தீங்கன்னா வாய்மையை பத்தி தான் தெளிவா பேசிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதை பத்தி பார்க்கலாம். அடுத்தது, பின்வரும் ஒன்று திருக்குறளில் இல்லாத இயல்பியது. திருக்குறளை உலகத்தை பத்தின அத்தனை விஷயத்தையும் பேசியிருக்காங்க. பட் திருக்குறளை பேசப்படாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னா, which out of the following is not the attribute of திருக்குறள் பாத்தீங்கன்னா, சில மன்னர்களின் பெயரை குறிப்பிடுவதும் அவர்களின் சரிப்பட்ட இடத்தை புகழ்வது சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தமிழ் இலக்கியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா நமக்கு அகம் புறம்னு கேள்விப்பட்டிருக்குங்க. அகம் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி பேசக்கூடியது, புறம்ங்கிறது தலைவனை புகழ்ந்து பேசக்கூடியதா இருக்கும். அவருடைய போர் நிர்வாகம் பேசுறதா இருக்கும். கணிகத்து பரணி கேள்விப்பட்டிருக்கும், 1000 யானைகளை கொண்ட வீரனுக்கு பாடியிருப்பாங்க. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறள் பேசியிருக்காரு. தனிப்பட்ட மனிதனை பத்தியும் பேசியிருக்காது, அதே போல தனிப்பட்ட மனிதனுடைய வீரத்தை பத்தியும் பேசியிருக்காது. திருக்குறள்ல இல்லாத ஒரு இயல்பு பாத்தீங்கன்னா, யாரையும் புகழ்ந்து பேசல, அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை திருக்குறள் குறிப்பிட்டிருக்கு. ஓகே, அடுத்த விஷயம் பாருங்க, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் டேஷ், அதாவது இந்த குறள் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சமுதாயத்தில் தனி மனிதனுக்கிடையான வேற்றுமை எவ்வாறு உருவாகிறது அல்லது சொல்றாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் அனைவரும் சமன் சொல்றாரு. அப்ப எப்பதான் மனிதனுக்கு வேற்றுமை உருவாக்கி கேட்கிறாங்க. ஓகேங்களா? சொல்றாங்க பாருங்க, all men that live are in circumstances of birth, எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க. பட் என்ன விஷயம், அவங்களுக்கு எப்ப வேற்றுமை உருவாக்கி கேட்கிறாங்க. இப்ப திருக்குறள் சொல்றாங்க ஆப்ஷன்ல, அவர்கள் செய்யக்கூடிய செயலின் தரத்தை பொறுத்து. அடுத்த விஷயம் சொல்றாங்க, அவர்களின் உறவினரிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், திருக்குறளை தெரிஞ்சுக்கணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதாவது பிறப்பால அனைவரும் சமம்தான். அப்ப சிறப்போவா, எப்போ ஒரு சிறப்பு உருவாகுது, பாத்தீங்கன்னா செய்தொழில் வேற்றுமையான், அவர் செய்யக்கூடிய செயலை பொறுத்த வேற்றுமை உருவாகும். ஒருத்தர் ஆசிரியரா இருந்தா அவரை வணங்குறோம், காவல்துறை அதிகாரியை வணங்குறோம், ராணுவ வீரரை வணங்குறோம். அதே திருடரை பார்த்தா நம்ம என்ன பண்றோம், ஒரு கோபம் கொள்ளும். அப்ப அவர் செய்யக்கூடிய செயலை பொறுத்தவர்களுக்கு அவருடைய வேற்றுமை உருவாகுது. ஓகேவா? பாருங்க. இதுக்கு சரியான பாத்தீங்கன்னா அவர்களுடைய செயல்களின் தரத்தை பொறுத்து மட்டும்தான் இருக்கே தவிர சின்னத்தை பொறுத்து கிடையாது. ஓகேவா? அப்பதான் இருக்கும் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும்தான் சரியான விடையா இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா தெளிவா கேட்பாங்க, பலரும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாத்துக்கணும். அடுத்த விஷயம், மதச்சார்பற்ற இலக்கியம் என்ற வகையில் திருக்குறளில் உள்ள முக்கியத்துவம் யாது? ஓகேவா? சோ வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திருக்குறள் as a secular literature? அவர் மதச்சார்பற்ற இலக்கியம், அனைவருக்கும் பொருந்தக்கூடிய இலக்கியம். ஓகேங்களா? அப்படி சொல்றாங்க பாருங்க, தெளிவான விஷயம். எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான இலக்கியமாகவும் இல்லாது, சரிங்களா, மதச்சார்பற்ற இல்லாது. ஓகேவா? சோ இல்லாது மாநிலம் முழுவதும் பொருந்தும் தனித்துவம். ஓகேங்களா? அது எந்த ஒரு மதத்தை பத்தி அவங்க பேசல, ஒட்டுமொத்த மனுஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படிதான் சரியான விடையா இருக்கும். ஓகேங்களா? இதை பார்த்துக்கணும். சோ அடுத்த கேள்வி பாருங்க,
who was the best commentator of the திருக்குறள்? ஓகே, முதல்ல பார்த்தோம் திருக்குறளுக்கான உரை எழுதியவர்களில் சிறந்த உரையாசிரியர் யார், சிறந்த உரை எழுதியார் கேக்குறாங்க. முதல்ல பார்த்தோம் திருக்குறளுக்கு மொத்தம் 10 சிறந்த உரைகள் இருக்குன்னு பார்த்தோம். முதலாவது உரை மணக்குடவர் உரை, 10வது உரை பரிமேல் அழகர் உரை. அந்த பரிமேல் அழகர் உரை தான் வந்து இருக்கிற சிறந்த உரைன்னு பார்த்தோம். அப்ப தெரிஞ்சுங்க 10வது உரை எழுதுவது பரிமேல் அழகர், அதுல சிறந்த உரையாக நமக்கு காணப்படுது. அடுத்து டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிழல் ஆள்பவர்க்கு, அதாவது டேஷ் மூன்றும் these three are the eye of rulers of the land belonging. ஓகேவா, அதாவது பாத்தீங்கன்னா நிழல் ஆள்பவர் அப்படின்னு அர்த்தம், அரசன் அர்த்தம், நிலத்தை ஆளக்கூடியவர், நாட்டை ஆளக்கூடியவர் அரசன். அந்த அரசனுக்கு நீங்காம இருக்கிறதுன்னு கேட்கிறாங்க. டேஷ் மூன்றும் நீங்கா நிழல் ஆள்பவனுக்கு. இதுல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாலுமே 4 ஆப்ஷனையும் படிச்சு பார்த்து டிக் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா 10th ஆகும், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கல்வி செல்வம் வீரம் நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம டக்குனு மக்கள் வந்து டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஆன்சர் அதுக்கப்புறம் தான் இருக்கும். அடுத்து அறம் பொருள் இன்பம், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் கொடுத்துருக்காங்க. நம்ம கேள்விப்பட்ட மாதிரி டிக் பண்ணிடுவோம். ஓகேவா, அதுவும் தப்பு. அப்ப வேற இருக்கு அன்பு பண்பு பாசம், எம்ஜிஆர் டைட்டில் மாதிரியா இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நமக்கு ஆன்சர் கிடையாது. என்னவா இருக்கு ஆன்சர்? தூங்காமை, கல்வி, துணிவுடைமை. அந்த திருக்குறள் பாருங்க அழகா கொடுத்திருப்பாங்க. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிழல் ஆள்பவனுக்கு. அப்ப நிலத்தை ஆளக்கூடிய அரசருக்கு என்ன தேவை? தூங்காமை. தூங்காமைன்னா தூங்காமை இல்லாம இருக்குல்ல, விழிப்போட இருக்கணும். நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் சொல்லி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அடுத்து அவனுக்கு வந்து நிச்சயமா கல்வி ஞானம் இருக்கணும், கேள்வி ஞானம் இருக்கணும். அதே போல துணிவுடைமை. எதிர்கால அரசன் எவ்வளவு பிரச்சனை பரவாயில்ல, நாம துணிஞ்சு ஜெயிக்கலாம்னு சொல்லி ஒரு துணிவுடைமை இருக்கணும். ஓகேங்களா, அதான் சொல்றாங்க தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிழல் ஆள்பவனுக்கு. மன்னருக்கு முக்கியம். சரி, மன்னனுக்கு இது முக்கியம்னா அரசாங்கம் இருக்கு இல்லையா, நல்லா கொஞ்சம் அரசன் வேற அரசாங்கம் வேற. அப்ப கவனிங்க, அரசனுக்கு இது முக்கியம் சொல்லிட்டாங்க. அப்ப அரசுக்கு என்ன முக்கியம்? முக்கிய விஷயம் பாத்தீங்கன்னா இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும். நாட்டை காப்பதற்காக சட்டம் இயற்றணும், ஈட்டல் நாட்டுக்கான வருமானத்தை ஈட்டணும், குடிமக்களை காக்கணும், குடிமக்களை காக்க என்ன பண்ணணும்? திட்டங்களை வகுக்கணும். ஓகேவா, அவசரம் வந்து அரசனுக்கு 3 முக்கியம், அரசாங்கத்துக்கு 4 முக்கியம். ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணுங்க, கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா வாழ்க்கையில மறக்கவே மறக்காது சில விஷயம். ஓகேங்களா, அப்ப இந்த கேட்கப்பட்ட கேள்விகள் பாத்தீங்கன்னா தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிழல் ஆள்பவனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இருக்கு. அடுத்து பாருங்க, whom does வள்ளுவர் call a fool though he is learned and scholarly? அதாவது பல கற்றும் அறிவில்லாதவரான வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? ஓகேங்களா, அப்படி சொல்றாங்க. திருக்குறள் பாத்தீங்கன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கண்டார் அறிவில்லாதார். அதாவது உலகத்தோடு ஒத்து நடக்காதவர்கள உலகமே ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அப்படிப்பட்ட மக்கள் சொல்றாங்க வள்ளுவர் வந்து பல கற்றும் கண்டார் அறிவில்லாதார்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா, என்னவா இருக்கு? உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஓகேங்களா, அப்ப உலகத்தோடு சொல்றாங்க வள்ளுவர் வந்து பல கற்றும் ஒட்டான்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க டேஷ் these 4 year light of dreaded kings reveal. ஓகேவா, அதாவது நான்கும் உடையவனும் வேந்தற்கு ஒளி. இப்பதான் பார்த்தோம் 3 விஷயங்கள் நிலத்தை ஆள்பவனுக்கு முக்கியம் சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, இங்க என்ன பண்றாங்க? 4 உடைந்த 4 வச்சிருந்தா இந்த வேந்தனுக்கு வந்து ஒளி. வேந்தன் தான் வந்து மன்னர் அர்த்தம், வேந்தன் தான் மன்னர். அப்ப மன்னனுக்கு ஒளி போன்ற விஷயங்கள், மன்னனுக்கு ஒளி போன்ற விஷயம் கேட்கிறாங்க. ஓகேங்களா, இப்பதான் பார்த்தோம் அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த மாதிரி ரைமிங்க பார்த்து நம்ம ஏமாற்ற கூடாது. அடுத்த விஷயம் சொல்றாங்க சோ அந்த ஆப்ஷன் தப்புங்கிறப்ப மேற்கண்ட வரைக்குங்கிற ஆப்ஷன் தப்பா இருக்கும். ஓகேங்களா, நீங்க எழுதணும், எழுதி பண்ணிட்டே வரணும். அடுத்தது பாருங்க, இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல், வல்லது அரசுன்னு பார்த்தோம். நல்லா கவனிச்சுக்கணும், வல்லது அரசு. இங்க கேட்டது வந்து வேந்தனை பத்தி கேட்கிறாங்க. அப்ப இந்த ஆப்ஷனும் தப்பு. மீது என்ன இருக்கு? கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். இதுதான் வந்து இதற்கான சரியான விடையா இருக்கும். ஓகே, என்ன பண்ணுவாங்க எப்பவுமே 10th லெவல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்து டிக் பண்ணிட கூடாது, தெளிவா கொஸ்டின் படிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப இதை தொடர் பாருங்க எப்படி இருக்குது. அவ்வளவு சிம்பிளா கொடுத்துருவாங்க. கொடை, அழி, செங்கோல், குடியோங்கல். என்ன பண்ணுவோம்? கொடைத்தன்மை இருக்கணும், அதே போல செங்கோல், குடியோங்கல், குடிமக்களை காப்பாற்றக்கூடிய எல்லா திறமை இருக்கணும். ஸோ இந்த 4 இதெல்லாம் வந்து வேந்தனுக்கு ஒளி போன்றது அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, அவெல்லாம் வச்சுக்கணும்.
இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல், வல்லது அரசு. இங்க பார்க்க வேண்டியது கொடை அடி செங்கோல் குடியோங்கள் நான்கும் உடையானம் வேந்தற்கு ஒளி. ஓகேவா, கம்பேர் பண்ணி படிச்சுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, whom does the following திருக்குறள் reiterate? Who with deceitful mind in false way walks of counsel the fivefold. ஓகேவா, சொல்றாங்க fivefold elements சொல்றாங்க. அதாவது வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகர். ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா வலியுறுத்தப்படுது கேக்குறாங்க. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகர். அதாவது ஒருத்தருடைய எதை பத்தி பேசுறாங்கன்னா, போலி மரியாதையா, போலி உண்மையா, போலி ஒழுக்கமா, போலி நடிப்பா, இதுல எதை பார்த்து பஞ்சபூதங்களே என்ன பண்ணுமா, சிரிக்குமா, அகத்தே நகரும், எப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க மாதிரி கேட்குமா. அப்படி சொல்ல பாத்தீங்கன்னா தெளிவா பாருங்க, வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் அங்கே ஆன்சர் இருக்கு. ஓகேவா, போலி ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்க. ஓகேவா, அப்ப சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அதை சொல்லியிருக்கோம். திருக்குறளுக்கான கேள்வி நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா, திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க, அங்கேயே இருக்கும். முதல்ல பார்த்தோம் கேடு இல்லை துன்பம் இல்லைன்னு இருந்துச்சு. அதே போல படிற்றொழுக்கம்னா போலி ஒழுக்கத்தை பார்த்து என்ன பண்ணுது, பஞ்சபூதங்களும் தனத்திலே சிரிச்சுக்குமா, எப்படி நடிச்சிட்டு இருக்காங்க மாதிரி சிரிக்குமா. ஓகேங்களா, அரசு போலி ஒழுக்கத்திற்கான விடையா இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, how does திருவள்ளுவர் guide us to overcome trouble? அதாவது துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார். நம்ம என்ன பண்ணுவோம், துன்பம் இருந்ததுன்னா அப்படியே ஏற்றுக்குவோம், நிறைய பேர் அப்படியே ஏத்துக்கிறாங்க. ஓகேவா, அப்படியே ஏத்துக்கிறாங்க. ஓகேவா, அடுத்த மட்டும் எதிர்த்து போராடலாம் சொல்லுவாங்க சில பேர். ஓகேவா, அடுத்த சொல்றாங்க துன்பம் வந்தா நிறைய பேர் வருந்துவாங்க. இதெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடியது. பட் நம்ம வள்ளுவர் யாரு, தெய்வ புலவர், அப்ப வேற இடங்களை யோசிப்பார். அப்புறம் சொல்றாங்க துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல், டஃப்க்கே டஃப் தரணும். ஓகேங்களா, மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா அப்படியே ஏத்துக்கிறது, துன்பத்தை எதிர்க்கிறது, துன்பத்துக்கு வருது. பட் வள்ளுவர் வேற இடங்களை யோசிப்பாரு. அப்ப சொல்றாங்க வரக்கூடிய துன்பத்திற்கே துன்பம் தரணும் சொல்றாங்க வள்ளுவர். ஓகேங்களா, அப்ப துன்பத்தை வேற எப்படி giving trouble to the trouble அப்படிங்கறத வந்து நமக்கான ஆன்சரா இருக்கு. அப்ப சொல்றாங்க அந்த திருக்குறள் அழகா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பவர். இடும்பைனா துன்பம் அர்த்தம். ஓகேங்களா, அதை தெரிஞ்சுங்க. இடும்பை அப்படின்னா வந்து துன்பம் அப்படின்னு அர்த்தம். சோ துன்பத்திற்கே துன்பம் தருபவர், துன்பத்தை பார்த்து வருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அழகா தெளிவா குறிப்பிடுறாரு. ஓகேங்களா, துன்பத்துல பண்ணணும், துன்பத்துக்கே துன்பம் தரணும், துன்பமே ஓடி இருக்கணும், அப்படி வந்து கொடுக்குறதா வந்து வள்ளுவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம், டேஷ் இரண்டும் தங்கா உயர்வுலகம் வானம் வழங்காத இரு. அதாவது இந்த பூமியில எந்த இரண்டு இல்லாட்டி வானத்துல இருந்து மழை பொழியாதுன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி ஆன்சரா இருக்கும். சோ தானம் தவம் இரண்டும் அப்படி ஆராய்ச்சி கொடுத்திருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா தானம் தவம் இரண்டும் தங்கா உயர்வுலகம் வானம் வழங்காத இரு. அதாவது இந்த பூமியில தானமும் தவமும் இல்லாட்டியதாக வானத்துல இருந்து மழை பொழியாது அப்படின்னு சொல்லி அழகாக குறிப்பிடுறாங்க. அடுத்த விஷயம் பாருங்க, the saying திருக்குறள் has a balanced religious quality. அதாவது மதச்சார்பற்ற இலக்கியமா இருக்கணும், சமய நடுநிலை பண்பு கொண்டதா இருக்கு. அது எந்த ஆங்கிள் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றாங்க பாருங்க, எல்லா சமயத்தவரும் இது எம்நூல் என்று கூறக்கூடிய சிறப்பு பெற்றதால், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்க, கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவருக்கும் இது பொருந்தும் என்பதால். மூணாவது ஆப்ஷன் பாருங்க, இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதால். அடுத்து பாருங்க, மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். அதாவது திருக்குறளுக்கான சிறப்புன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சரிதான், திருக்குறள் எல்லாத்துக்குமே சரியாக போடுது. பட் கேட்கப்பட்ட கேள்வி என்ன, சமய நடுநிலை பண்பு. அப்ப அந்த ஆங்கில மட்டும் தான் யோசிக்கணும். அப்படி சொல்றாங்க, இங்க பாருங்க, மனித இனத்திற்கு பொதுவான கொடுக்குறாங்க இல்லையா, நீங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்க்ளூசிவா சமயத்தை பத்தி கேட்கறாங்க. அப்ப பொதுவான ஆப்ஷன் தப்பு. அப்ப 4 தப்பு நிரப்ப நினைச்சாச்சு, 4 தப்பு நிரப்ப அனைத்தும் சரிங்கிறது தப்பு. அதே போல 3,4 தப்பு. முடிஞ்சு போச்சு. இப்ப நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் 1 2. ஏன்னா 3வது காலப்படைய தேவையில்லை, 2வது கிடையாது. ஓகேங்களா, அப்ப கவனிக்கல, எல்லா சமயத்தவரும் இது எவ்வளவு என்று ஒரு சிறப்பு பெற்றதால். அடுத்த பாருங்க, கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பதற்கும் பொருந்துவதால் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, சமய நடுநிலை அர்த்தம் சமயம் அப்படின்னா மதம். அவங்க கடவுளை கும்பிடுறேன், லட்சுமியை கும்பிடுறா ஹிந்து, நான் இயேசுவை கும்பிட்டா கிறிஸ்டின், அல்லாஹ்வை கும்பிட்டா முஸ்லிம். அப்ப நான் ஒரு கடவுளை கும்பிட்டாதான் நான் ஒரு மதத்துக்குள்ளேயே வருவேன். இங்க சொல்றாங்க பாருங்க, கடவுள் உண்டு என்பவருக்கு மட்டுமின்றி இல்லை என்பதற்கும் பொருந்தலாம். இப்ப முடிச்சு பாருங்க, கடவுளை கும்பிட்டாதான் மதத்துக்குள்ளே வருவேன். இங்க கடவுள் இல்லைங்கிறவனுக்கும் மதத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அப்ப என்னாச்சு, இந்த ஆன்சர் தப்பு. புரியுதுங்களா? அப்ப கேட்கப்பட்ட விஷயம் சமய நடுநிலை சொல்ற காரணம் என்னன்னா,
எல்லா சமயத்திலும் இது எம்நூல் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பு பெற்றதால். ஓகே, ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1 மட்டும் தான் சரி. அப்ப கவனிச்சுக்கணும், எல்லா ஆன்சரும் பார்க்கும்போது கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையளிச்சா போதும். பொதுவானங்கிறது தப்புங்கிறப்ப என்ன நமக்கு 4 அனைத்தும் தப்பு, இதுவும் தப்புன்னு ஆயிடுச்சு. அப்ப கேட்கப்பட்ட கேள்வி சமய நிலை பண்புங்கிறது எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது எம்நூல்னு சொல்றாங்க, எல்லா சமயத்தரும். ஓகேங்களா? அப்ப கேட்கப்பட்ட கேள்விக்கு மட்டும் தெளிவாக விடையளிச்சதே போதும். சோ நண்பர்களே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திருக்குறள் யூனிட் சம்பந்தமா பார்க்கப்பட்ட கேள்விகள் தானே. இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க ஒரு திருக்குறளை எப்படி படிக்கணும். ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும், ஒரு திருக்குறளை முழுசா படிக்கணும். திருக்குறளை பொருள் தெரிஞ்சு படிக்கணும். திருக்குறளுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேட்டாங்க இல்லையா, அச்சொல்லை வெல்லுன்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா, அப்ப அச்சொல்னு சொல்லி ஒரு சொல்லுக்கான மீனிங் கேட்கிறாங்க. அப்ப திருக்குறளுக்கான முழு மீனிங் தெரிஞ்சுக்கணும். அதே போல ஒவ்வொரு வார்த்தைக்கும் திருக்குறள் தெரிஞ்சுக்கணும். அதே போல என்ன பண்றாங்க, சில சமயங்கள்ல 2 குறளை கொடுத்து கம்பேர் பண்ணி கேட்கிறாங்க. திருக்குறளை பத்தி சிறப்பும் கேட்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப பண்ணுங்க, ஸ்கூல் புக்ல இப்படி திருக்குறளை வந்து தெளிவா படிச்சா போதும். நல்லா கவனிச்சுக்கணும், 1330 குறளும் வாழ்க்கைக்கு தேவை. பட் 1330 குறளும் எக்ஸாமுக்கு அவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஸ்கூல் புக்ல இருக்க மட்டும் நீங்க தெளிவா ஃபாலோ பண்ணா போதும். ஓகேங்களா? சோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.